Hey guys, and இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஃபண்ட் அண்ட் நெஸ்ட் அக்கவுண்டோட அண்ட் ஃபுல் ஸ்டேட்மென்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 ஓட ஸ்டேட்மென்ட். ஓகேங்களா? எதுக்கு ஒரு ஃபண்ட் அண்ட் நெஸ்ட் அப்படினு சொன்னேன் அப்படினா இது வந்து एक्चुअली நம்மளோட அக்கவுண்ட் கிடையாது அண்ட் நம்மளோட ஃப்ரெண்டோட அக்கவுண்ட். பட் இத வந்து கம்ப்ளீட்டா ட்ரேட் பண்ணது வந்து நான் தான். ஓகேங்களா? அதாவது ஃபேஸ் 1ல நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வச்சு கம்ப்ளீட்டா நம்ம வந்து ட்ரேட் பண்ணிருந்தோம். அண்ட் ஃபேஸ் 2ல வந்து நாங்க ரெண்டு பேருமே ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணி நம்ம வந்து விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்லாம அண்ட் மணி மேனேஜ்மென்ட் இல்லாம அந்த அக்கவுண்ட் வந்து எந்த அளவுக்கு மோசமா போயிருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே டீடைலா காமிச்சிருக்கோம். சோ இந்த வீடியோ மூலமா ஒரு ப்ராப்பரா பண்ணா அந்த அக்கவுண்ட் வந்து எப்படி கொண்டு போக முடியும் அண்ட் ஒரு ப்ராப்பர்னஸ் இல்லாம பண்ணா அந்த அக்கவுண்ட் வந்து எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம டீடைலா பாருங்க. ஓகேங்களா? அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த அக்கவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம வந்து ஃபேஸ் 1ல வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படினா நவம்பர் 2ஆம் தேதி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? அண்ட் ஃபேஸ் 1ல வந்து நம்ம வந்து 8% ப்ராஃபிட் வந்து எடுக்கணும். பட் இந்த 8% ப்ராஃபிட்டை வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து 2ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ இந்த டைம் டியூரேஷன்ல வந்து நம்ம வந்து டோட்டலா இந்த அக்கவுண்ட் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஃபேஸ் 1. ஓகேங்களா? ஃபேஸ் 1க்கு 8% தேவை. ஆனா அதை வந்து நம்ம வந்து சீக்கிரமாவே பாஸ் பண்ணிட்டோம். இது வந்து நமக்கு வந்து இப்போ மட்டும் கிடையாது. நம்ம எம்எஃப் பாஸ் பண்ணும்போது சேம் இதே தான். நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டா ட்ரேட் கிடைச்சிச்சு அப்படினா ஈஸியா பாஸ் ஆயிரலாம். பட் எல்லாரும் அதை மட்டும் நம்பி உள்ள வராதீங்க. ஓகேங்களா? ஏனா ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்டிங்கே நல்ல ட்ரேட் கிடைக்கலாம். ஒரு சில மந்த் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங்கே நல்ல ட்ரேட் கிடைக்காது. அப்படிங்கும்போது டைம் எடுக்க தான் செய்யும். சோ நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறனால எல்லாரும் அதை ஏம் பண்ணி உள்ள வர வேண்டாம் நம்மளோட கோர்சஸ்க்குள்ள. ஏனா நான் நிறைய வீடியோல அதுதான் சொல்றேன். எனக்கும் நான் வந்து அகைன் ஒரு அக்கவுண்ட் பாஸ் பண்றேன் அப்படினா மேபி நமக்கு வந்து 1 மந்த் டைம் எடுக்கலாம். சோ சில டைம்ல வந்து இந்த மாதிரியும் நடக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். சோ இதுல வந்து நம்ம வந்து ஃபேஸ் 2 வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணல. அதாவது எங்களோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு பண்ணல. நிறைய கான்செப்ட்ல நிறைய நாங்க வந்து விளையாண்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரா ட்ரேடிங் வந்து பண்ணல. அதனால அந்த 5% எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுத்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் கிட்ட டைம் எடுத்துச்சு. சோ இருந்தாலும் அந்த அக்கவுண்ட் வந்து ஒரு வழியா நம்ம வந்து அதிகமான ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து அந்த அக்கவுண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நமக்கு வந்து லைவ் அக்கவுண்ட் கிடைச்சிருச்சு. சோ இப்போ வந்து அதுல உள்ள அந்த ட்ரேடிங் ஓவர்வியூ அதோட சார்ட் எல்லாமே நம்ம வந்து ஸ்கிரீன்ல போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த அக்கவுண்ட் தான் நமக்கு 95% வரைக்கும் நமக்கு லாஸ் ஆகி அதுல இருந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்த அக்கவுண்ட். ஓகேங்களா? சோ இந்த அக்கவுண்ட் வந்து ஆக்சுவலி $1,00,000 அக்கவுண்ட். இது வந்து நமக்கு வந்து எவ்வளவு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா 9,300ல இருந்து $400 வரைக்கும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு லாஸ் ஆகி சோ அகைன் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு $700ல இருந்து $600 தான் பேலன்ஸ் இருக்குது. அதை வச்சு அகைன் ரெக்கவர் பண்ணி ஃபுல்லா நம்ம வந்து ப்ராஃபிட்ல கொண்டு வந்த அக்கவுண்ட். ஆக்சுவலி இந்த அக்கவுண்ட் வந்து ஃபேஸ் 2 அக்கவுண்ட். ஓகேங்களா? இந்த அக்கவுண்ட் வச்சு நாங்க வந்து ஆக்சுவலி ரொம்ப ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா விளையாடிக்கிட்டு இருந்தோம். சோ அந்த அளவுக்கு வந்து ட்ரேட் வந்து ஆக்சுவலி போய்கிட்டு இருந்துச்சு. இந்த அக்கவுண்ட் வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட அக்கவுண்ட் தான். ஓகேங்களா? ஃபுல்லா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எல்லாமே நான் தான் பண்ணேன். ஒரு சில ட்ரேட் மட்டும் அவர் வந்து போட்டிருந்தாரு. சோ அதுல வந்து நமக்கு ஒரு சில லாசஸும் இருந்துச்சு, ஒரு சில ப்ராஃபிட்டும் இருந்துச்சு. ஓகேங்களா? சின்ன சின்ன ப்ராஃபிட்டும் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி இதுல வந்து ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 வந்து நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஃபேஸ் 1 வந்து கம்ப்ளீட்டா நம்ம மட்டும் தான் பண்ணோம். சோ நம்ம ஃப்ரெண்ட் வந்து அதை தொடவே இல்ல. ஃபேஸ் 2 வரும்போது அதான் நான் சொல்றேன்ல, விளையாடிக்கிட்டு இருந்தோம் சொல்றேன்ல. சோ அதுக்கான மீனிங்கே அதுதான். ரெண்டு பேருமே போட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இது ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் பண்ணி பாஸ் பண்ண அக்கவுண்டே கிடையாது. ஓகேங்களா? ஃபேஸ் 1 நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து நான் மட்டும் ஹேண்டில் பண்ண அக்கவுண்ட். அங்க ஃபுல்லாவே ப்ராப்பர் ஹேண்டிலிங் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா ஃபேஸ் 2 வந்து ஆக்சுவலி அப்படி இல்ல. சோ ரொம்ப ரொம்ப விளையாண்டு வந்த அக்கவுண்ட்ல. சோ இந்த அக்கவுண்டோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? பட் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண கூடாது ட்ரேடிங்ல. சோ ரொம்ப சேஃபா பண்ணனும், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். அண்ட் இப்போ வந்து நமக்கு வந்து ஃபேஸ் 2 அக்கவுண்ட் உள்ள டேஷ்போர்டுக்குள்ள போகலாம். சோ இதுதான் நம்மளோட ஃபண்ட் அண்ட் நெஸ்டோட டேஷ்போர்டு. சோ நேம் மட்டும் நான் உங்களுக்கு ஹைட் பண்ணி வச்சிருப்பேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு தெரியும் இனிஷியல் பேலன்ஸ் வந்து $1,00,000 அக்கவுண்ட். இதுல வந்து ஃபேஸ் 2 P2 சொல்லி போட்டுருக்கு பாத்தீங்களா? சோ இது வந்து ஃபேஸ் 2 அக்கவுண்ட். ஓகேங்களா? சோ ஸ்வாப் அக்கவுண்ட் தான். சோ இங்க கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கரண்ட்லி அக்கவுண்ட் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆயிருச்சு. அதாவது நமக்கு $5,000 தேவை. இது வந்து ஃபேஸ் 2 அக்கவுண்ட். $5,000 ப்ராஃபிட். அதாவது 5% வந்து $5,000 தேவை. நம்ம 6% நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டோம். 14 ட்ரேடிங் டேஸ் வந்து நம்ம வந்து பண்ணிருக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து இந்த அக்கவுண்ட்ல போட்ட ட்ரேட காட்டுறேன். ஆக்சுவலி அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ட்ரேடிங் ஓவர்வியூ. ஓகேங்களா? சோ இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இங்க போட்ட எல்லா ட்ரேடுமே வந்துடும். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்கு பாருங்க. இந்த அக்கவுண்ட் வந்து லாசஸ் தான் ரொம்ப அதிகம், ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் வின்னிங் ட்ரேட் அண்ட் லாசிங் ட்ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல காட்டும். அதே மாதிரி வின்னிங் ரேஷியோ. ஆக்சுவலி இந்த வின்னிங் ரேஷியோ பத்தி வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ கொடுக்கணும்.
ஏன்னா அது நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்ல. இந்த வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமா இருந்தா அது வந்து நல்ல கான்செப்ட், வின்னிங் ரேஷியோ அதிகமா இருந்தா அது நல்ல ட்ரேடர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகேங்களா, நீங்க 10 ட்ரேட் எடுத்து அதுல 8 ட்ரேட் லாஸ் ஆகி 2 ட்ரேட் நீங்க ப்ராஃபிட் எடுத்தாலும் அக்கௌண்ட் ஓவராலா ப்ராஃபிட்ல வந்து நின்னுச்சு அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, அதுதான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஓகேங்களா, சோ அதை ஹேண்டில் பண்ண தெரியணும் ஃபர்ஸ்ட். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்ல, ஒத்துக்கிடாதவங்க அப்படியே இருந்துக்கோங்க. பட் இதுதான் ஒரு நல்ல மெத்தட்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் படி நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 1% வரைக்கும் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து ப்ராப்பரா கொண்டு போகலாம். ஓகேங்களா, சோ 1% ரிஸ்க் எடுத்து சின்ன ஸ்டாப் லாஸ் எல்லாம் வைக்கும் போது நமக்கு அதிகமான ஸ்டாப் லாஸ் அடிக்கதான் செய்யும். பட் அதை வந்து ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஓவராலா அந்த மந்த் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருக்குது பாத்தீங்களா. சோ அதுதான் நம்மளுக்கு தேவை. சோ அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்சுவலி வின்னிங் ரேட் வந்து 32, சோ லாஸ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 67. இப்போ இது ஆக்சுவலி இது வந்து ஒரு நம்ம ப்ராப்பரா பண்ணும்போது இந்த ரேஷியோ வந்துருச்சு அப்படின்னா ஓகே தான், பிரச்சனையே கிடையாது, இது நல்ல ட்ரேட் தான். அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப விளையாண்டோம். சோ அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால இந்த அக்கௌண்ட் வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணல. ஓகேங்களா, அதுதான் உண்மை. ஓகேங்களா, சோ அதுக்கு அடுத்து கீழே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஃபேக்ட், சோ எல்லாமே கம்ப்ளீட்டா இதுல கொடுத்துருக்குது. சோ லாங் வின் பாத்தீங்கன்னா 27%, சோ ஷார்ட் வின் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒவ்வொரு டீடைலா கொடுத்துருப்பாங்க. சோ பையிங் என்ட்ரில எவ்வளவு வின்னிங் நடந்திருக்குது, செல்லிங் என்ட்ரில உங்களுக்கு எவ்வளவு வின்னிங் ஆயிருக்குது, சோ அந்த மாதிரி நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் டீடைலா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே ஆக்சுவலி இதுல போட்டுருக்கிற லாட்டை பாருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, சோ இந்த லாட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து 1% ரிஸ்க் தான். சோ 10 லாட் நம்ம போடுறோம் அப்படின்னா 1% ரிஸ்க் வச்சு நம்ம வந்து பண்ணதுதான். பட் இந்த ட்ரேட் ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 இது 4மே ஒரே டைம்ல போட்ட ட்ரேடு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ எல்லாமே 1% வச்சு தான். ஆக்சுவலி இந்த ஒரு செட் ட்ரேடு மட்டும் 4% ரிஸ்க் எடுத்து பண்ண ட்ரேடு. சோ இதுல தான் ஆல்மோஸ்ட் நம்மளோட அக்கௌண்ட் வந்து 5% லாஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டோட்டலா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 9.4% கிட்ட நமக்கு வந்து லாஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா, சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு மேல அனலைசிஸ் பேஜ்ல போய் காட்டுறேன், ரொம்ப டீடைலா தெரியும். அதோட சார்ட்டே பாருங்க. நமக்கு வந்து $1,00,000 வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லா கீழே தான். ஓகேங்களா, கீழே போயிட்டு இந்த பேலன்ஸ் பாருங்க 92,000 வரைக்கும் நமக்கு போயிருக்கு பேலன்ஸ். ஈக்விட்டியும் சேம் அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 3% மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, அதாவது 92,700 போது நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3% வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அப்போ 7% வந்து எங்களுக்கு வந்து லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் இங்க இருந்துலாம் ப்ராப்பர் ட்ரேடிங் பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து ரெக்கவர் பண்ணேன். சோ ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்லயே கொண்டு வந்தாச்சு. இதோட ப்ராஃபிட் இதோட பேலன்ஸ் பாருங்க 1,01% வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, சோ அதாவது 1% நம்ம ப்ராஃபிட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒஸ்ட் ட்ரேட் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் கீழே போச்சு. அதுக்கப்புறம் இங்க வச்சு ஒரேடியா மொத்தமா இதுல பாருங்க பேலன்ஸ் தெரியும் 95,000 இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த டியூரேஷன் ஃபுல்லாவே நான் பண்ணல. ஆக்சுவலி இது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் பண்ணாரு. நான் வந்து ட்ரேட் வந்து இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணிட்டேன், விட்டுட்டேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிசம்பர் மந்த் பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. மேபி ஒரு 15 நாள் நல்ல மூவ்மெண்ட் இருக்கலாம். ஆக்சுவலி இப்போ வந்து டேட் வந்து நம்மளுக்கு 8ஆம் தேதி. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டேட் வந்து 8. சோ 8 நாளுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 15% கிட்ட கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, டிசம்பர் மந்த்ல இந்த டைம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. பட் நான் பெருசா ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணல, அதுதான் உண்மை. ஓகேங்களா, ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கும்போது நான் என்ன மைண்ட் செட்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனால நான் வந்து ட்ரேட் பண்ணல. சோ போன இயர் டிசம்பர் மந்த் வந்து யூரோஸ்லாம் ரொம்ப ஒஸ்டா பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இந்த மந்த் வந்து இந்த ஒரு 8 நாள் தான் முடிஞ்சிருக்குது. இந்த 8 நாளுமே நல்ல மூவ்மெண்ட். நான் ஆக்சுவலி இந்த அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணதுக்கு காரணமே யூரோ யூஎஸ்டி தான். ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட் நான் ரெக்கவர் பண்ணது இங்க இருந்து நான் ஹேண்டில் பண்ணேன். இந்த அக்கௌண்ட் வந்து 90,647 இருக்குது பாத்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த அக்கௌண்ட் நான் தான் ஹேண்டில் பண்ணேன். சோ இது வந்து நம்ம வந்து யூரோ யூஎஸ் தான், கம்ப்ளீட்டா யூரோ யூஎஸ்ல தான் பண்ணோம். ஓகேங்களா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த ட்ரேடையும் காட்டுறேன். சோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு ட்ரேட் எடுத்தேன். இன்னைக்கு 8ஆம் தேதி. இன்னைக்கு வந்து யூரோ யூஎஸ்ல ட்ரேட் எடுத்திருந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா, சோ வெள்ளிக்கிழமை வந்து எப்பவுமே மாசம் பிறந்த உடனே வெள்ளிக்கிழமை யூஎஸ்டில ஒரு நியூஸ் வரும். ஓகேங்களா, அந்த நியூஸ் வந்து நல்ல மூமெண்டம் கொடுக்கும். சோ அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் செட்டப்ல இன்னைக்கு காலையில என்ட்ரி கிடைச்சிருந்துச்சு. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹை ரிஸ்க் போட்டு நான் வந்து இந்த ட்ரேடை வந்து பாஸ் பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா, சோ இதுதான் நடந்துச்சு. பட் ரிஸ்க் எடுத்து தான் இந்த அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ இதோட பேலன்ஸ் பாருங்க, நமக்கு இந்த இடத்துல தெரியும் 90,647 தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 647 ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 0.7% தான் உங்களுக்கு பேலன்ஸே இருக்குது. ஓகேங்களா, சோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் இந்த அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணேன். அப்போ உங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ரீசன்னால தான் 95% வரைக்கும் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு வந்து அவ்வளவுதான். சோ 5% நமக்கு அகைன் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஓவரால நமக்கு வந்து அக்கௌண்டே முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, சோ இங்க இருந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மட்டும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சோ டீடைல் ஸ்டேட்டஸ்ல போய் நம்ம வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த ட்ரேட் அதாவது 5ஆம் தேதி நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். இது வந்து என்னன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு $650 பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா,
அது ஆல்மோஸ்ட் நியர்பை நமக்கு வந்து 0.7%. ஓகேங்களா, 0.7%. அப்ப நான் என்ன பண்ணேன், கரெக்டா அந்த 0.7% நான் ரிஸ்க் எடுத்தேன். ஓகேங்களா, இப்போ 1%ங்கிறது $1000, $1,00,000க்கு 1%ங்கிறது $1000. நான் 1% ரிஸ்க் எடுத்தேன்னா 10 லாட் வந்து நான் போடுவேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நமக்கு 0.7 இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் 7 லாட் போட்டேன். பட் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ட்ரேடு, கரெக்டா நான் வந்து அதை வந்து எடுத்தேன். ஓகேங்களா, பட் இந்த ட்ரேட்ல வந்து நமக்கு லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கறனால நான் கொஞ்சம் கிளியரா நம்ம வந்து கவனிச்சு போட்டோம். ஓகேங்களா, சோ 7 லாட்ல வந்து இந்த ட்ரேட் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 3 நாள் ஹோல்ட் பண்ணோம். ஓகேங்களா, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி. 7ஆம் தேதி தான் நான் இந்த ட்ரேட வந்து க்ளோஸ் பண்ணேன். சோ இங்க ஸ்வாப் சார்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், $121 வந்து அவங்க நம்மளுக்கு பே பண்ணிருக்காங்க. மைனஸ் ஆகல, அதுவும் பாசிட்டிவ் தான். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு வந்து அதான் நம்ம ஸ்வாப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில சைடு வந்து நமக்கு பாசிட்டிவா கிடைக்கும், ஒரு சில சைடு பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவாவும் கிடைக்கும். ஓகேங்களா, சோ நமக்கு வந்து இங்க வந்து நமக்கு பாசிட்டிவா கிடைச்சிருச்சு. சோ கமிஷன் மட்டும் $21 போயிருச்சு. சோ இதோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 3269. சோ நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு $650 ப்ராஃபிட் இருந்துச்சு. சோ அந்த ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு $4000 நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்துச்சு. சோ அதை வச்சு நம்ம வந்து இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ $4000 என்னோட அக்கௌண்ட்ல இருக்குது. நான் 2 ட்ரேட் தான் இருப்பேன். கரெக்டா கவனமா பார்த்து 2 ட்ரேட் தான் இருப்பேன். 2 ட்ரேடுக்குமே ஒரு ட்ரேடுக்கு 2% ரிஸ்க் எடுக்க போறேன். சோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ட்ரேட வந்து நாங்க பண்ணோம். சோ அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அக்கௌண்ட்டை வச்சு நாங்க ப்ளே பண்ணோம். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலி 8ஆம் தேதி வந்து காலையில ஒரு ட்ரேட், இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ட்ரேட், எங்களோட ஸ்ட்ராட்டஜில கரெக்டா கிடைச்ச ட்ரேட். ஓகேங்களா, சோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ட்ரேட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ட்ரேட வந்து காலையிலே வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம். ஆக்சுவலி நம்மளோட கம்யூனிட்டில வந்து பேசியிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த ட்ரேட பத்தி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, பட் இதுல வந்து நம்ம வந்து காலையிலே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சோ இதுல டைம் ஓகே, இதுல டைம் கரெக்டா போட்டுருக்காது, ஏன்னா இது சர்வர் டைம்ல இருக்கும். சோ ஆல்மோஸ்ட் அதான் ஒரு 8 மணி அந்த டைம்ல தான் நமக்கு வந்து ட்ரேட் வந்து கரெக்டா கிடைச்சிருந்துச்சு. சோ அந்த டைம்ல பிளேஸ் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2% ரிஸ்க் வச்சேன். இந்த ரெண்டுமே ஒரே டைம்ல போட்ட ட்ரேட் தான். ஓகேங்களா, சோ 10 லாட்ல போட்டிருந்தோம். இந்த ட்ரேட் எனக்கு லாஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் எனக்கு பேலன்ஸ் ஒரு 2% இருக்கு. கரெக்டா 2% இருக்காது, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் பேலன்ஸ் எனக்கு 2% இருக்கு. அதை வச்சு நான் இன்னொரு கரெக்டான ட்ரேட போட்டேன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் சோ இந்த இடத்துல வச்சு நான் இதை ஹேண்டில் பண்ணேன். ஓகேங்களா, சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா அதை போட்டதுனால, கரெக்டான ட்ரேட பார்த்து போட்டதுனால இந்த இடத்துல நமக்கு இந்த ட்ரேட் வந்து நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடா இருந்துச்சு. சோ ஆக்சுவலி இந்த ட்ரேட் வந்து ரன்னிங்ல இருக்கும்போது இன்னைக்கு வந்து 7 மணிக்கு நியூஸ் இருந்துச்சு. சோ நம்மளோட ஃப்ரெண்ட், ஆக்சுவலி இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் தான். ஓகேங்களா, சோ அவர் வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. சோ நியூஸ் இருக்குது, சோ அதனால ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா, அகைன் நீங்க ரெக்கவர் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ரெக்கவர் பண்ணிடலாம், பட் அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆனா இந்த நியூஸ் வந்து மேக்ஸிமம் செல்லிங் தான் போகும், அதனால ஹோல்டு பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் ட்ரெயிலிங் பண்ணிட்டேன். சோ எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுனாலுமே எனக்கு வந்து லாஸ் வர ரொம்ப பெருசா வரப்போறது கிடையாது. நியூஸ் டைம்ல மார்க்கெட் மேல வரதுனால மேபி ஸ்லிப்பேஜ் கண்டிப்பா ஆகும். ஓகேங்களா, அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன லாஸ் வந்தாலுமே அதை அகைன் என்னால ரெக்கவர் பண்ண முடியும். சோ அதனால கண்டிப்பா க்ளோஸ் பண்ண வேண்டாம், நம்ம தாராளமா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். சோ ஆக்சுவலி இன்னுமே இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 11 மணி, நைட் 11 மணிக்கு இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ இப்பவுமே ட்ரேட் வந்து இன்னும் ரன்னிங்ல தான் இருக்கு. பட் எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சோடனே நாங்க இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சோ அந்த நியூஸ் மூமெண்டம் நமக்கு 7 மணிக்கு கொடுத்த நியூஸ் மூமெண்டம்ல எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. அந்த ட்ரேட உடனே நான் அவரை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். இது ஆக்சுவலி நம்மளோட சோசியல் ட்ரேடர் மூலமா தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா சோ ஃபண்ட் இன்வெஸ்ட்ல ஆல்ரெடி நம்மகிட்ட அக்கௌண்ட் இருக்குது. சோ 2 பேரும் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா காப்பி ட்ரேடிங்ல வந்துடும். அதனால என்னோட ட்ரேட வந்து நான் வந்து இப்ப பண்ணல, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் வந்து என்னோட ட்ரேட் எதுவுமே எடுக்கல. ஆக்சுவலி இவரோட அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் மட்டும் தான் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, ஏன்னா என்னோட மொபைல்ல நான் லாகின் பண்ணாலும் ஐபி ப்ராப்ளம் வந்துடும். சோ அதனால நான் வந்து லாகின் கூட பண்ணல, சோசியல் ட்ரேடர்ல டைரக்டா போட்டு அது மூலமா தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, சோ இந்த ட்ரேட்ல கம்ப்ளீட்டா இந்த அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் 1 நான் வந்து ப்ராப்பரா பண்ணி பாஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபேஸ் 2 வந்து 2 பேரும் சேர்ந்து விளையாண்டு அதையும் பாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து லைவ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவரே பண்ணிக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லாம இருந்துச்சு அவருக்கு. சோ அதனால நம்ம பண்ணி கொடுத்தோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கனால நம்ம பண்ணி கொடுத்தோம். வேற யாருக்கும் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் பாசிங் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கறது இல்ல. அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ வீடியோ பார்த்துட்டு நம்ம கிட்ட அக்கௌண்ட் பாசிங் சர்வீஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம், அது வந்து நம்ம கிட்ட கிடையாது. ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2 காமிச்சிட்டேன். சோ ஃபேஸ் 1 காமிக்கணும் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ண ட்ரேட். சோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ அதையும் பாருங்க. ஓகேங்களா, சோ இப்போ அக்கௌண்ட் பேஜ் போயிட்டோம் அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா, ஏன்னா நமக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். ஓகேங்களா, சோ நீங்க வந்து இந்த அக்கௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது இன்ஆக்டிவ் ஆயிரும். இப்போ நமக்கு லைவ் அக்கௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆயிரும், அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அப்படின்னா இதுவும் சேம் அதே தான். ஓகேங்களா, இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பேஸ் 1 கொடுத்திருப்பாங்க, அதாவது P1 கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல வந்து நான் டேஷ்போர்ட் போறேன். சோ டேஷ்போர்ட் பண்ணோட சேம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ரிசல்ட் வந்து 5 டேஸ் தான். ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரமாவே நான் பாஸ் பண்ணிட்டேன். சோ அதுவுமே நான் உங்களுக்கு உள்ள போய் காட்டுறேன். ஓகேங்களா, சோ நமக்கு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 8.5% வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். சோ நம்ம ட்ரேடுக்குள்ள போய் பார்க்கலாம், ஏன்னா அதுதானே நமக்கு தேவை.
ஸோ ட்ரேடுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணி பாஸ் பண்ண அக்கௌண்ட். ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலி நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ரொம்ப ப்ராப்பரா பண்ண அக்கௌண்ட். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை வச்சு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ வந்து ஆக்சுவலி ஈக்விட்டி வந்து நமக்கு வந்து கரண்டா நமக்கு வந்து 1,08,538 இருந்துச்சு லாஸ்டா நம்ம வந்து அந்த அக்கௌண்ட் வந்து முடிக்கும் போது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி பாருங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அதிகமா இருக்குது, லாஸ் வந்து கம்மியா தான் இருக்குது. ஆனா இது எப்பவுமே இப்படி இருக்கும்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க. நான் அதுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுத்தேன் அங்க. ஓகேங்களா, சோ இந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். நீங்க வந்து 80% லாஸ் ஆகி 20% ப்ராஃபிட்ல இருந்தாலும் நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் மெயின். அதை ரெகுலரா அதே மாதிரி இருக்கணும். சும்மா ஒரு மாசம் மட்டும் அப்படி இருந்தா அது ப்ராப்பர் ட்ரேடிங் கிடையாது. அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா அதையும் தெளிவா சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா சொல்ல வேண்டியது இருக்குது. இல்ல யாராவது வந்து கமெண்ட்ல வந்து ஏதாவது பேசுறீங்க. ஓகேங்களா, சோ இப்போ எதுக்காக இதெல்லாம் நான் பேசுறேன் அப்படின்னா அதுதான் ஒரு வின்னிங் ரேஷியோங்கிறது ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோமாங்கிறது தான் நம்மளுக்கு மெயின். அதுதான் நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, சோ இங்க வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து ஃபேவரா தான் இருக்குது. ஏன்னா வின்னிங் ரேட் தான் அதிகம், லாஸ் ஆற ரேட் வந்து நமக்கு வந்து கம்மி தான். ஓகேங்களா, சோ இப்போ கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கம்மியான லாட் தான். அதாவது இந்த ஒண்ணு தான் நான் வந்து 1% ரிஸ்க் வச்சு நான் பண்ண ட்ரேடு. மிச்சம் எல்லாமே நமக்கு வந்து கம்மி தான். இதுவும் 1% ரிஸ்க் வச்சதுக்கான காரணம் என்னன்னா இது எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இந்த ட்ரேடு கிடைச்சிருந்துச்சு. சோ அதுக்கு முன்னாடி தொடர்ந்து எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 ட்ரேட் கிட்ட எனக்கு லாஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ அதனால இந்த ஒரு ட்ரேட் மட்டும் 1% வச்சு எடுக்கலாம்னு சொல்லி நான் அதை ஹேண்டில் பண்ணேன். மேக்ஸிமம் 1% வரைக்கும் எடுக்கலாம், அதுக்கு மேலதான் போகக்கூடாது. ஓகேங்களா, சோ இப்போ வந்து நம்ம வந்து அகைன் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல இருந்தே பார்க்கலாம். சோ 2 பேஜ் தான். ஓகேங்களா, இதுல ரொம்பலாம் பேஜஸ் இல்ல. இந்த அக்கௌண்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2/11. ஓகேங்களா, 2ஆம் தேதி 11வது மாசம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ அக்கௌண்ட் முடிஞ்சது வந்து நமக்கு வந்து 8ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, சோ இதுல வந்து சனி ஞாயிறு எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் 5 ட்ரேடிங் டேஸ் அங்க காமிச்சிச்சு. சோ 8 நாள்ல நான் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டா பாஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா, சோ இப்போ வந்து நம்ம வந்து அகைன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தே வருவோம். சோ ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து. ஓகேங்களா, 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 5 தான், எல்லாமே 5 தான். சோ ஃபர்ஸ்ட் 1 2 3 தொடர்ந்து 3 ட்ரேட் லாஸ் தான். இது வந்து ஆக்சுவலி ட்ரைலிங் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால சின்ன ப்ராஃபிட்ல கவர் ஆயிருக்கு. தொடர்ந்து 3 ட்ரேட் உங்களுக்கு லாஸ் தான். ஆக்சுவலி இதுவும் ட்ரைலிங் தான் இருக்கு, 150 தான் லாஸ் பாருங்க. சோ இதுவும் ட்ரைலிங். ஆக்சுவலி என்னோட கான்செப்ட் கோல்டன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து இது எங்களோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லிக்கிறேன். நான் கத்துக்கிட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜிய ஃபில்டர் பண்ணி என்னோட மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கிரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா, சோ என்னோட ஸ்ட்ராட்டஜினோட நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு தானா வந்துச்சுன்னா கிடையாது. சோ அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐசிடி போறீங்கன்னா அது இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிங்கிறது நமக்கு எல்லாமே டெக்னிக்கல் தான். ஓகேங்களா, அதுல ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்து ஒவ்வொரு விதமா அந்த மார்க்கெட்டோட அப்ரோச் விதங்கள் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இந்த கோல்டன் ஸ்ட்ராட்டஜி நான் படிச்ச விஷயங்களை வச்சு நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணி கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஓகேங்களா, சோ ஓகே ஃபைன். சோ ரொம்ப நம்ம இந்த வீடியோல அதெல்லாம் பேச வேண்டாம். சோ நமக்கு வந்து தொடர்ந்து 3 ட்ரேட் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம இந்த பேஜுக்கு போயிடலாம். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து 1% ரிஸ்க் வச்சு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணி நம்ம அக்கௌண்ட் டோட்டலா நமக்கு வந்து ப்ராஃபிட்லேயே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா ப்ராப்பர் தான். ஓகேங்களா, சோ எல்லாமே 1/2% ரிஸ்க் வச்சு பண்ண ட்ரேட் தான். ஓகேங்களா, சோ இந்த அக்கௌண்ட் வந்து 1/2% ரிஸ்க் வச்சு கொண்டு வந்து 8 நாள்ல ப்ராஃபிட் பண்ணதான். இந்த ஒரு ட்ரேட் மட்டும் 1% ரிஸ்க் வச்சிருக்கேன். எனக்கு அது ரொம்ப நல்ல ட்ரேடா தெரிஞ்சிச்சு. சோ அதனால அதை ஹேண்டில் பண்ணேன். நீங்க அதையும் நீங்க 1/2% வச்சு கொண்டு வரனாலும் தாராளமா கொண்டு வரலாம். அக்கௌண்ட் கண்டிப்பா பாஸ் ஆயிரும். கோல்டன் ஸ்ட்ராட்டஜி அவ்வளவு கிளியரான ஸ்ட்ராட்டஜி. நான் இதை அடிச்சு சொல்லுவேன், உங்களுக்கு மார்க்கெட்ல நாங்க சொல்ற விஷயங்களை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியுங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். ஓகேங்களா, சோ ஆக்சுவலி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணிருக்காரு. நம்ம பெருசா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொருத்தரையா இன்டர்வியூ வந்து கேட்க மாட்டோம். நிறைய பேர் பாஸ் பண்ணிருந்தாலும் நம்ம வந்து அது பெருசா நம்ம பேச மாட்டோம். பட் நிறைய பேர் இப்ப கேட்கறதுனால இன்னொரு இன்டர்வியூ நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். சோ அதுவுமே இன்னும் கம்மிங் வீக்ஸ்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரும். சோ அதையுமே நீங்க பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத பாருங்க. என்னால எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் நான் வந்து ரிவ்யூ வாங்கி கொடுக்க முடியாது. நான் ஆல்ரெடி முன்னாடியே வாங்கின ரிவ்யூஸ்லாம் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் கொடுக்குறேன். அது போக இப்போ ஃபண்டிங் அக்கௌண்ட்ல ரீசெண்டா பாஸ் பண்ண வரையோட அந்த இன்டர்வியூ நான் கொடுக்குறேன். சோ அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நமக்கு எல்லாமே 1/2% ரிஸ்க் வச்சு பண்ண ட்ரேட் தான். சோ எல்லாம் சின்ன சின்ன லாஸ், அதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லாம் ப்ராஃபிட் பண்ணி ஓவரால் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா, சோ இதோட சார்ட் பாருங்க. இதுதான் ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் மெத்தட். ஓகேங்களா, எப்படி போயிருக்குன்னு பாருங்க சார்ட். சோ ப்ராப்பரா நமக்கு வந்து இங்க இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் லைட்டா கீழே ஈக்விட்டி மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மேலேயே வந்து நின்றுச்சு. இதுல ஈக்விட்டி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு சின்ன லாஸ் தான், ஒரு $10 கிட்ட தான் லாஸ், 10 இல்ல ஒரு $4 தான் லாஸ். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அகைன் நம்மளுக்கு மேல போய் ஒரு நல்ல ப்ராஃபிட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லா அதுல தான் டிராவல், லைட்டா கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா மேல போயிடுச்சு. ஓகேங்களா, சோ இதுதான் ஆக்சுவலி அக்கௌண்ட் வந்து ஒரு ப்ராப்பரா க்ரோத் ஆகி போயிருக்குது. இது ப்ராப்பரா பண்ண ட்ரேடு, அதனால ப்ராப்பரா க்ரோ ஆயிருக்கு. ஓகேங்களா, சோ அதே மாதிரி சில டைம்ல சார்ட் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து லாஸ் வந்துச்சு அப்படின்னா கீழே போயிட்டு வரும். பரவாயில்ல, கீழே போச்சுனாலே அது சார்ட் வந்து நல்ல சார்ட் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. நல்லா ட்ரேட் பண்ணல அப்படின்னு கிடையாது.
நீங்க ப்ராப்பரா அந்த ட்ரேட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னாலே அதுதான் நல்ல மெத்தடுங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து நவம்பர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண அக்கௌண்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து 8ஆம் தேதியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜ் முடிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து இவ்வளவு டைம் எடுத்துருக்கு. 1 மந்த்துக்கு டைம் எடுத்துருக்கு. அதுக்கு ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அக்கௌண்ட்டை வச்சு விளையாண்டோம், அதனால இந்த மாதிரி ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ ப்ராப்பரா பண்ணியிருந்தா அப்பவே அது இதையும் பாஸ் பண்ணிருக்கலாம். பட் அது பண்ணல. ஓகேங்களா? ஓகே ஃபைன். அண்ட் ரெண்டுமே இப்போ வந்து ஒரு ப்ராப்பரா பண்ண அக்கௌண்ட்டையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன், ப்ராப்பரே இல்லாத அக்கௌண்ட்டையும் நான் காமிச்சிருக்கேன். இதுல நீங்க எப்படி போகணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா பண்ணா 100% உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனா ப்ராப்பர் இல்லாம நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா அதுல ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுல நமக்கு ஏதாவது லக் இருந்தாதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் 2 அக்கௌண்ட் வந்து அது லக்குனால பாஸ் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அதை ரொம்ப இதா சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து அந்த லாஸ்ட் ஒரு ட்ரேட் கரெக்டா கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. ஓகேங்களா? சோ அது லக்ல கிடைச்சிருச்சு அப்படின்னு எடுக்கலாம். பட் அது நல்ல ட்ரேட் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் பண்ண இன்னைக்கு ஹேண்டில் பண்ண ட்ரேடும் நல்ல ட்ரேட் தான். அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி அது மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அது எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது, எனக்கும் எல்லா டைம்லயும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் நாங்க சொல்லவே வரல. எனக்கும் சில டைம்ல கிடைச்சிச்சுன்னா நான் பாஸ் பண்ண முடியும், கிடைக்கலன்னா அங்கேயும் ஃபெயில் தான். ஓகேங்களா? அதனால அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இன்னும் ஃபண்டிங் அக்கௌண்ட் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து வரும். சோ அது போக உங்களுக்கு வந்து இன்னும் ஜனவரிக்கு அப்புறம் வந்து நான் ரெகுலரா வந்து ஃபண்டிங்ல எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து கமெண்ட் நிறைய பேர் பண்றது இல்ல. நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல என்கிட்ட வந்து பர்சனலா மெசேஜ் பண்றீங்க, ஆனா கமெண்ட்ல வந்து கமெண்ட் போடுறது இல்ல. அப்படிங்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு நான் வீடியோ போட்டு ஒரு 4-5 பேட் கமெண்ட் வந்தோடனே நம்மளோட மைண்ட் வந்து டோட்டலா அப்செட் ஆகுது. என்னால வீடியோ வந்து அகைன் ஃபோக்கஸ் பண்ண முடியல. சோ கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா எங்களால ரெகுலரா வீடியோஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு ப்ராப்பரா ட்ரேடிங் பண்ணா அதை கரெக்டா நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. சோ நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளோட அக்கௌண்ட் வந்து கையை விட்டு போறது கூட அதிகமா பாசிபிள் இருக்கும். இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து எப்படியோ என்னோட லக்குன்னு கூட சொல்லலாம், நான் வந்து ரெக்கவர் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? கரெக்டான ட்ரேட் அமைஞ்சதுனால நான் வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பட் எல்லா டைம்லயும் அதை வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால ப்ராப்பரா ட்ரேட் பண்ணுங்க அண்ட் ப்ராப்பரா ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது உங்க அக்கௌண்ட் வந்து ப்ராப்பரா க்ரோ ஆகும். சோ ப்ராப்பரா உங்களால பாஸும் பண்ண முடியும். சோ அதனால கரெக்ட்டா ட்ரேட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.